என் வாழ்க்கை நிலையற்று இடிந்து கிடக்கிறது, யார் எனக்காக இறக்கப்படுவார் என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சகரியா 10:6. அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன். லூக்கா 7:13. அந்த விதவையை பார்த்து இயேசு மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த பாடை கிட்டே வந்து தொட்டார். மகன் உயிர்த்தெழுந்தார். ஏன் அவர் அவள் மேல் மனதுருகினாள்? அவள் ஒரு விதவை, அவளுக்கு இருந்ததே ஒரே ஒரு மகன். எல்லாவற்றையும் இழந்து செய்வது அறியாமல் அந்த மகனின் பிணத்திற்கு பின்னாக வந்து கொண்டிருந்தார். இயேசு அங்குதான் இருந்தார். அவளும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவளோ ஒன்றும் கேட்கவில்லை. என் மகனை சுகமாக்கும் என்று எதுவும் சொன்னதாக தெரியவில்லை. அவளால் சொல்ல முடியவில்லை. துக்கம் தொண்டை அடைத்தது. குழப்பம், எதிர்காலத்தில் என்ன செய்வோமோ என்ற குழப்பமும் இருந்தது. இவை எல்லாவற்றையும் இயேசு மட்டும் அறிந்திருந்தார். எனவே அவள் மேல் மனதுருகி அவள் கேளாவிட்டாலும் அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த மகனை எழுந்திருக்க செய்து உயிரிழைய செய்தார். அதன் விளைவு எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமாங்க, யாருக்குமே புரியாத அளவுக்கு துக்கத்திலையும் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் நீங்க இருக்கலாம். ஒரு நிலை இல்லாம அலைந்து கொண்டே இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க நம்பின எல்லாமே இடிந்தும் போயிருக்கலாம். தேவனை நோக்கி கூப்பிட முடியல, ஜெபிக்க முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் உங்கள் மேல் இறங்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் மேல் மனதிற்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் செய்யும் கர்த்தர் இருக்கிறாருங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாமே மாறுங்க. கர்த்தர் உங்களை இனி அலையாதபடி நிலைக்க பண்ணுவார். இடிந்த உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் திரும்பவுமாய் கட்டுவாருங்க. உங்களுக்கு அவர் செய்ய போகும் நன்மையினால அவர் நாமம் மகிமைப்பட போகுது. எனவே பயப்படாதீங்க, இனிமேலும் அழாதீங்க, இனிமேலும் புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. அவருக்காக காத்திருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி உங்களை நிலைக்க பண்ணி திரும்பவுமாய் கட்டி ஆறுதல் படுத்தி அணைத்துக் கொள்ளுவார். ஜெபிக்கலாம். நாங்க தேவரீர், நீர் என்னை புரிந்து கொள்ளும் கர்த்தராய் இருக்கிறபடினாலும், எனக்கு ஆறுதல் அளிக்கும் கர்த்தராய் இருக்கிறபடினாலும், என் மேல் மனதுருகி என்னை நிலைக்க பண்ணி மறுபடியும் கட்டுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினாலும் என் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். வாய் திறந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஃப்ரீஸ் ஆயிட்டேன்ப்பா. என் மூலம் உண்டாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.